ட்ரெயின் வந்து தெரியும். இப்ப இருக்கிற ட்ரெயின் எப்படி இருந்துச்சு, 1965 காலகட்டங்கள்ல எப்படி இருந்ததுன்னு. ஸோ ஒரு பேசஞ்சர் ட்ரெயினா இருக்கட்டும், ஒரு கூட்ஸா இருக்கட்டும், இன்ஜினா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பழசு தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. ஓகே. அதனால எல்லாமே வந்து ஃபுல் ட்ரெயின் செட்டு போட்டோம். நம்ம சென்னையில ஒரு ஸ்டுடியோ ஹையர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அதுக்கான ஒர்க்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிடுச்சு. ட்ரெயின்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுலயுமே சீன் இருக்கு. சீனாவும் சரி, ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஸ்டன்ட் சீக்வன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கிறதுனால நமக்கு ஒரு முழு ட்ரெயின் தேவைப்பட்டுச்சு. எங்களுக்கு முழு ட்ரெயின் தேவைப்பட்டதுனால செட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் ஒர்க் போயிட்டே இருக்கும்போது இந்த ட்ரெயின்ல வந்து எப்படி ஷூட் பண்ணலாம், எப்படி பிளாக் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது திருப்பி வந்து அதே ட்ரெயினை வந்து எங்களால் வந்து திருப்பி வந்து அசம்பிள் பண்ண சொல்றோம். எப்படி சொல்றேன், ஃபுல் ட்ரெயின் ரெடி பண்ணதுக்கப்புறம் கேமராமேன் வந்தார். வந்துட்டு ட்ரெயின் நல்லா வந்திருக்கு, இந்த ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த ட்ரெயினை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல லைட் பண்ணி ஷூட் பண்ணலாம் அப்படின்னும் போது போட்ட ட்ரெயினை திருப்பி ஆல்டர் பண்ணி ஃபுல்லாக லைட் சோர்ஸ்க்காக ரெடி பண்ணோம். முன்னாடியே இந்த பிளான் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ட்ரெயின் மேல இருந்து லைட் பண்ணணும், சைட்ல லைட் பண்ணணும்னா இதுக்கான ஆப்ஷன் இருந்தால் தான் பெட்டர் அப்படின்னா அதுவும் பண்ணியிருந்தோம். ஆனால் ஸ்டன் சீக்வன்ஸ் வரும்போது மாஸ்டர் சைட்லையும் சில ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்ல. ஸோ இது மாதிரி இந்த ட்ரெயினுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் ஒரு உழைப்பு போட்டிருக்கோம் அந்த இதுக்கு. அதனால அந்த ஒரு ட்ரெயினை வந்து மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு. இந்த ட்ரெயின் கிடையாது, அந்த ட்ரெயின் வேற. ஸோ இது மக்களுக்காக ஒரு சின்னதா ஒரு சாம்பிள். ஓகே சார்.